ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோங்கன்னா, இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் புதினா கிரேவி தாங்க. இந்த கிரேவி வந்து என் ஹஸ்பண்டோட ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்களா புதினா தான். 2 கை அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு, அதாவது மைதா பூரிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டுங்க. எங்கள் வீட்டில் பெரிய பெரிய பூண்டு தான் இருந்தேன். 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கினேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பூண்டு எவ்வளோ எடுத்தோமோ அதே லெவலுக்கு இஞ்சியும் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா, கரெக்டாக 5. இதுதான் நம்ம காரம்னு வந்து இப்போ வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூளை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுதாங்க காரம் இந்த டிஷ்ஷுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இது எப்படி சொல்லலாம், பெரிய தேங்காய்னா ஒரு அரை முடி எடுத்துக்கோங்க. இது சின்னதாக இருந்தால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக கீனி போட்டுக்கோங்க. அதாவது கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இது அரைக்க போகிறதுனால இப்படி இருந்தாலே நல்லா அரைப்பட்டுரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா வெங்காயம், 3 வெங்காயங்க நல்லா நீட்டாக ஒரு இது அரைக்க போகிறதுனால நல்லா என்ன பண்ணணும், நீட்டாக கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 3 வெங்காயங்க, பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டோம். கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது பாதி அது அதாவது சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே வந்து சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனியா ஆட் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்படி தான் அலசுவாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, அதாவது என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருக்குமே எப்படி செய்யணும் கேட்பாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் அந்த செய்ய தெரியாதுங்க. என் ஹஸ்பண்ட் தான் இந்த ரெசிபியை செய்வாங்க. ஆனால் இந்த ரெசிபி செஞ்சால் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மைதா மாவு பூரி தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்பலாம் சேர்க்காதீங்க, நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த குண்டால் தான் எப்பயுமே செய்வோம். அந்த குண்டாவில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க. இதில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு ஒரே ஒரு நீட்டு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயமாக கொஞ்சம் நீட்டு வெங்காயம் அரிஞ்சு அதில் போட்டுக்கலாங்க. வேறு எதுவும் போட போகிறதில்ல. இதுக்கு வதங்கிறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி எப்போ சேர்க்குறேன்னு சொல்லுவேன். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதுமாரி வதங்கின உடனே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புதினா பேஸ்ட், அதை எடுத்து போட்டுக்கலாங்க. அதை எடுத்து போட்டுட்டு லைட்டாக ஸ்மெல், அதாவது கொஞ்சம் அந்த வதங்குற ஸ்மெல் வரும்ல, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான். ஒரு லைட்டாக பச்சை வாசனை போனோடனே என்ன பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து நான் அந்த ஜாரில் அரைச்சல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி போட்டுட்டேன். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரேவி வந்து சைடில் ரெடி ஆகிட்டே இருக்கட்டாங்க. இப்போ அந்த சிக்கனை வந்து தயிர், மஞ்சாத்தூள், உப்பு இதை 3த்தையும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கல் உப்பு இல்லைன்னா பரவாயில்ல, சால்ட் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரமோ இல்லைனா 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. நான் ரூம் டெம்பரேச்சரில் தாங்க வச்சு எடுத்துட்டேன். சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அது சூப்பராகவே மேக்னேட் ஆகிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணேன்னா அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம எடுத்து போடலாம். போட்டுட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர்லாம் வந்து தங்கியிருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாத நம்ம அந்த கிரேவிலே ஊற்றிட்டா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எதுவும் மாறாது, அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து 4வோ இல்லை 8வோ நல்லா பீஸாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே இந்த கிரேவி ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.